மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயத்தை பத்தி நம்ம செல்வராகவன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. வாங்க என்னன்றத பார்க்கலாம். இந்த உலகத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நான் எதுவும் சாதிக்கலையே, என்னால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சாதிச்சவங்களோட நம்மள கம்பேர் பண்ணி ராத்திரி பகலா நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா நம்ம ஒன்னே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது பெருசா சாதனைகள் புரியவோ இல்ல சொத்துக்கள் ஏராளமா சேர்த்து வைக்கவோ இல்ல, கட்டுக்கட்டா பணம் பதுக்கி வைக்க கூட இல்ல, ஏன் பெருசா சாதிக்க கூட இல்லீங்க. இந்த உலகத்துக்கு நம்ம வந்த உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நம்ம பிறவி ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி நம்ம சந்தோஷமா கிடைக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஊர்ல இறங்கி அந்த ஊர்ல என்னென்ன இருக்குதோ சுத்தி பார்க்க முடியுமா பார்த்துட்டு ஒரு டிரைவர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க. பூக்களை பாருங்க, மரத்தை பாருங்க, ஒவ்வொரு செகண்டும் சந்தோஷப்பட்டு அனுபவிச்சு கொள்ளுங்க. இந்த ஆணவ படைப்பான அற்புதத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். நம்ம இந்த உலகத்துக்கு வந்த ஒரே காரணம் இதுதான். மத்தபடி எதுக்கும் கவலைப்படாதீங்க. காசு இல்ல பணம் இல்லன்னு வருத்தப்படாதீங்க. உலகத்துல ரசிக்கிறதுக்கு காசு பணம் எதுவும் தேவையில்லை. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னது மாதிரி நம்ம செத்து போனா கூட அருணாகரை அறுத்துட்டு தாங்க நம்மள தூக்கி போடுறாங்க. என்னையா காசு 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 பணம்